ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் காராமணியவும் கத்திரிக்காயும் வச்சு ஒரு சூப்பரான காரக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்க போகிற ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அதே நேரம் சுவையாக இந்த காரக்குழம்பை எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ காராமணியை ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் வச்சு ஒரு 4-5 விசில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இதுக்கு தேவையான ஒரு சூப்பரான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் இதையும் போட்டு லோ ஃப்ளேமில் லைட்டாக வறுத்துக்கோங்க. மிளகு சூட்டில் உடையக்கூடாது, அதாவது வெடிக்கக்கூடாது. அந்தளவுக்கு லோ ஃப்ளேமாக வச்சுட்டு லைட்டாக வறுத்து விட்டுட்டு ஒரு 7-8 பல் பூண்டு அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. பூண்டு லைட்டாக வதங்கி வந்தால் போதும். இப்போது நான் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை இங்கே முழுசாக உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக சிவந்து வர வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம். வெங்காயம் ரொம்ப நல்லா சிவந்து அதெல்லாம் பிரிஞ்சு வரணும்னு அவசியம் இல்லை. அதோட பச்சை வாடை போனால் போதும். அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் இதையும் சேர்த்து நம்ம அந்த தேங்காய் லைட்டாக சிவந்து வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் சிவந்து வந்ததுக்கு அப்புறம் நாம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலையோட காம்பு இதை சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை, மல்லி இலை, காம்பு சேர்த்து நம்ம வதக்கி அரைக்கிறதுனால குழம்போட வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே ஈவனாக வறுபட்டு வந்துருச்சு. இதை நாம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு கடாயில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய். இதை சேர்த்துட்டு சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு, அது பொரிஞ்சு வந்ததும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதையும் போட்டுட்டு ஒரு 2-3 அல்லது 4-5 பல் பூண்டு, பெரிய பல்லாக இருந்தால் ஒரு 2-3 போதும். அதை லைட்டாக தட்டிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கி விட்டுடலாம். இப்போ நான் கொஞ்சமாக, அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிசத்துக்காக. அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமையே வச்சு வதக்கி விடுங்க. வெங்காயம் சிவந்து வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு, அதாவது ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்குங்க. உப்பு சேர்த்து வதக்குறதுனால தக்காளி நல்லா வதங்கி வரும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காயை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காயை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி, அதாவது தனி மிளகாய் வத்தல் பொடி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்படி சேர்க்குறதுனால அந்த கத்திரிக்காயில் நல்லா உப்பு காரம் நல்லா இறங்கும். நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விடுங்க. இப்போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா அந்த காயில் அந்த உப்பு காரமெல்லாம் இறங்கி வந்திருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்கும். ஏன்னா நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. இப்போ நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு ஒரு 2-2 1/2 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவை அந்த காயோட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அந்த புளி தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா அடிப்பிடிச்சிரும், மசாலா சேர்த்துருக்கனால அடிப்பிடிச்சிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அல்லது அந்த புளி தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு பரட்டி விட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு விடலாம். இப்போ அந்த மசாலாக்கள்லாம் சேர்ந்து அந்த காயோடு சேர்ந்து நல்லா வெந்து கூடி வந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த டைமில் நல்லா ஒரு வதக்கி விட்டுடலாம். இப்போது நாம் ஏற்கனவே வதக்கி அரைச்ச அந்த வெங்காயம், தேங்காய், மிளகு, சீரகம்லாம் வதக்கி அரைச்சோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு, அதாவது இந்த மசாலாக்கள்லாம் வெந்து, அதாவது ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நாம் வேக வச்சிருக்கிற அந்த காராமணி, தட்டைப்பயிர்னு சொல்லக்கூடிய காராமணியை இதில் சேர்த்துக்கலாம்.
நான் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு நம்ம கன்சிஸ்டன்சியை பொறுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த காராமணி வேக வச்ச தண்ணி தான் சேர்க்க போகிறேன். இப்போதைக்கு நான் புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காராமணி வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போது நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு, ரொம்ப புளியெல்லாம் சேர்க்க வேண்டாம், ஒரு நெல்லிக்காய் அளவு, பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி அதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டு இப்போது நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு தேவைன்னா சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போது நான் தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணினா அந்த காராமணி வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். இந்த அளவு திக்னஸ் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போது மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு விடுங்க. 6 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி சைட்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதுதான் சரியான ஒரு பக்குவம். இந்த டைமில் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் விட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சிம்மில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்து இந்த மாதிரி பட்டிஞ்சு வந்துடும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜுங்க நம்ம இறக்கிறதுக்கு. சூப்பரான இந்த காரக்குழம்பு உங்களுக்கு சாதத்து கூட, சூடான சாதத்து கூட நல்லாயிருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை நான் சொன்ன மெத்தடில் இந்த காராமணி கத்திரிக்காய் காரக்குழம்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம திரும்பவும் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.